ஜாலி. இன்னைக்கு 2 டான்ஸ். டான்ஸ் இல்லங்க, நாய்சேகர். நாய்சேகரா? எங்க அவரு வருவாருன்னு சொன்னீங்க. நல்ல ஆளு அழகமா அம்சமா வருவாருன்னா இது என்ன மேல ஜிம்முக்கு மாதிரி அப்படி திமுக இருமா துண்டுமா அதெல்லாம் இது டம்மி பீஸ் இதெல்லாம். ஹலோ செல்லம், கட்டப்பைய கிழிச்சு காலுக்குள்ள விட்டுருக்க. கட்டப்பைய கிழிச்சு காலுக்குள்ள விட்டுருக்க. பின்னாடி ஏன் சௌரி முடியாது எடுத்த ஐய அட லூசு முண்டு பயிலுகளே. அங்க வாரு எவ்வளவு அழகா இருக்குது பாத்தியா. ஹலோ செல்லம். ஹலோ மேடம். நீங்க சொல்லுங்க. how are you மேடம்? how are you? எனக்கு தமிழ் தான் தெரியும். தமிழ் தான் தெரியும். இப்ப 2 பேரும் அந்த கிளட்டு 2 பேரும் புதுக்கோட்டை. அப்பா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல போங்கப்பா. ஆமா பஸ்ஸுக்கு பஸ். என்னம்மா என்னையா தமிழ் नहीं தமிழ் மட்டும் தான் தெரியுமா? ஆமா. हिंदी தெரியாதா? अच्छा बोलता है? எனக்கு வேற காது கேட்காதே. कुछ होता है? சோறு சாப்பிட்டேன். புல்புல்தா. நானா சாப்பிட்டேனே. சாப்பிட்டேன் கேட்கல. யார் எங்க இருக்க? நான் குளிச்சிட்டு தான் வந்தேன். போ அதை ஓடிச்சு விட்டு முட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் நீ பேசியிருக்கிறேன். நீனு இங்க பாரு, உங்க அப்பா யாரு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல லூசு பையல. உன்னை கல்யாணம் பண்ணாலும் புழுக்குடு இருக்கும். செவட்டு முதைய வச்சு என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா யாருனாக்கா அந்த கல்யாணம். ஏமா சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு என்ன பண்ற? நானா பஸ்ல வந்தேன். சோத்துக்கு பஸ்ல வந்தியா? பஸ்ல வந்தேன். அடி பிச்சைக்காரன் பஸ்ல வந்த நான் சொல்லணுமா? அச்சா பிள்ளைக்கு காது கேட்காது. நான் இப்பதான்ப்பா வந்தேன். நீ மாடா உன்னு ஏர்வாடி உன்னு கீழ்பாக்கணும் தெரியாம வந்துட்டா. ஐயோ அண்ணே பிள்ளைக்கு காது கேட்காதா? கடையே இல்லையா? டேய் நான் மட்டும் நீங்க மட்டும் ஏமா உன் கூட அவியலை சேர்த்துட்டியா? உன் கூட அவியலை சேர்த்துட்டியா? அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. போ சரி, உன்னால நான் பைத்தியம் பிடிச்சி தெரிஞ்சிருவேன். சட்டை கடிப்போடு வீதியில போக வச்சிடாத. மாப்பிள்ளை பார்த்து வரலாமா? என்ன விஷயம் வைக்க வச்ச? இந்த ட்ரெஸ்ஸா மதுரையில் எடுத்து அடி ஓடி பாத்தி முடியும். உங்களோட வாடுறதுக்கு நான் 4 பேரை பிடிச்சி 3 ரோட்டில் உட்காந்துக்கிட்டு முறுக்கு வச்சு போறதுக்கலாம். அதான் கேட்கல மைக்கு. ஏமா நீ எந்த ஊர்ல சொல்லுடி? உனக்கு டவுசர் வேணுமா? அட சொல்றா லூசு பையல முண்டா பையல. என்ன கட்ட பையல காலை விட்டுக்கிட்டு மெண்டல் பையல. ஹலோ செல்லா வாங்க மேடம். உதவிக்கு ஆள் இல்லாம கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு, அங்க உதவி பண்ணுங்க. என்னங்க இப்படி விரிச்சு பிடிங்க. நீங்க விரிங்க, நான் உள்ள விட்டுருவேன். ஏய் இல்ல கையிலேயே சொன்னேன், நீங்க தப்பா நினைக்கப்படாது. நீங்க விரிச்சு காமிங்க. நல்லா இப்படி விரிங்க. என்ன அகலம் அகலம் நல்லா அப்படி அகலமா புடிமா. வேற எதையும் பிடிச்சி விடாத. ஏமா நாளைக்கு போட என்ன போடதான் பாக்குறேன். போட முடியாதுடா. புடிமா புடி விரி விரிச்சு புடி. என்னடா புள்ள வளர்த்து வச்சிருக்கா? ஏடா ஒரு கையில விரிச்சு வாங்கிருக்கல. பாப்பா அப்பா அப்பா இங்க பாப்பா. நானும் செவிட்டு முண்டையாட்டம் நடிச்சு பாக்குறேன். அவன் என்னை விட்டு போய் தலை மாட்டேன். எப்ப நீ கொஞ்ச நேரம் வாய் திறந்து போய்ப்பா. பாவி பல கற்பனை பேஜ்ல உள்ளவன் தள்ள கைய போட்டு இருக்கிறான். இன்னைக்கு தாண்டா அமைப்பு எனக்கு சிக்கனது. பாப்பா நம்ம பால் குடிக்கலாம். பொம்பளை பிள்ளை அப்படிலாம் கண்டால் மேல கை போடக்கூடாது. போடக்கூடாது சரியா? பொம்பளை பிள்ளை நாகரிகமா இருக்கணும். நீங்க கால் போடுறதுனால தானே நான் கை போடுறேன். என்ன பேச்சு வச்சிருக்க? கால் போட கோல் போடுறது நீங்க இதானா? ஆகாஷினே இதானை சூப்பர்ரா. ஹலோ மேடம் சொல்லுங்க. ஆண்களுக்கு என்னைக்குமே பெண்கள் மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? கொடுக்கணும் இந்த உலகத்திலேயே. ஏன்னா உன்னதமான பிறவி அப்படின்னு நாங்கள் ஆண்கள் மட்டும்தான். மரியாதை கொடுத்து பழகு. பெண்களை நீங்களுக்கு முதல்ல பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. எங்களுக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமா? எங்களுக்கு எவ்வளவு மரியாதை? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரா? இதுக்கு பேரு மைக். மைக் ஆஃப் பண்ணா பேச முடியுமா? ஆஃப் பண்ணா பேச முடியுமா? பேச முடியாது. ஆன் பண்ணணும்ல. அப்ப ஆன் அப்படிங்கிற பெருமை இருக்கா? சத்தம் எங்க வருது? எங்க வருது? ஆம்பிளிஃபயர். ஏன் பொம்பளை பாடுற கேட்டுதானே? முடியாது. ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டு சார் ஆம்புலேட் கொடுங்க, ஏன் பொம்பளைட்டு கேள? ஐயோ கிடைக்காது. கிடைக்காது. அது வரலாமா? ஒரு முடியாத மனுஷனை தூக்கி போட்டு கொண்டு போக என்ன வேணும்? ஆம்புலன்ஸ். ஏன் அதுக்கு பொம்பளை வைக்கல? தெரியல. நீங்க ஜீவி சிங்காரிச்சு வரக்கலாம் உனக்கு சங்கு ஊதிடுவாங்க.
அதனாலதான் பொம்பளை வைக்கிறது இல்ல. அந்த மாதிரி வக்கனைய வாய் பேசுறியே, நீ எப்படி வந்த? எப்படி வந்த? எங்க அம்மா ஆம்பளைக்குள்ள இருந்து புலக்கணும் வந்துட்டியா? இல்ல, எங்க அம்மா 10 மாசம் பொம்பளை பெக்காமியா நீ வந்த? ஹலோ ஹலோ 10 மாசம் சுமக்குறேன்னு சொல்றீல்ல, நான் கேக்குறேன் சுமக்க வைக்கிறது யாரு? இந்த மாதிரி ஆம்பளை தானே பிள்ளை வைக்க முடியுமா? அட போடா லூசு பயலே, ஆஸ்திரி போனா ஊசி போட்டு பிள்ளை பெத்துக்கலாம். கை குடுறா சொல்ல, ஊசி போட்டு பிள்ளை பெத்துக்கிறீங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப நீங்க ஊசி போட்டு பெத்த பிள்ளையும் என்னோட பிள்ளையும் நம்ம ஒரு கோயிலுக்கு வந்து வச்சுக்கவே, இங்க உள்ள அர்ச்சகர் முதல்ல என் பிள்ளைட்டு அர்ச்சகத்தை வாங்கி மந்திரம் சொல்லுவார். ஓம் சுக்லாம்பிரத நமக, புதுக்கோட்டை தமிழ்வேந்தன் நமக, தமிழ்வேந்தன் பிள்ளை செந்தமிழ் செல்வன் ஹரிகிருஷ்ணன் நமக சொல்லி மந்திரம் சொல்லுவாரு. இந்த ஊசி பிறந்த பிள்ளை போகும்ல, அதுக்கு எப்படி மந்திரம் சொல்லுவாரு? ஓம் சுக்லாம்பிரத நமக, கரூர் பெரியாஸ்பத்திரி ஊசி நமக, ஊசிக்கு பிறந்த புள்ள நமக மந்திரம் சொல்லுவாரு. அதுக்கு கிடைக்காம இருப்பானா? அப்ப கூட கூட பிரச்சனைக்காக அப்படி சொல்லியா? அவர் எவ்வளவு நான் கேக்குறேன், நீங்க மாசமா இருந்து குழந்தை பெத்துக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, ஆமா, நீங்க மாசமா இருந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்க செலவு பண்றோம். 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றோமே, உங்க வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை பொம்பளை பிள்ளை, இது ஆம்பளை பிள்ளை உன்னால சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது, உங்களால சொல்ல முடியாது, ஏன் உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவன் மட்டும் எனக்கு ஒரு குழந்தைய சுமக்கிற தன்மையை கொடுத்தா, என் வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை இது பொம்பளை பிள்ளை, இது ஆம்பளை பிள்ளைன்னு நான் சொல்லிவிடுவேன். ஏன் உனக்கு என்ன ஜிப்பு வச்சிருக்க வயிறா இருக்குது? திறந்து கிடையாதுப்பா. ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்குன்னு வாந்தி எடுத்தா அது பொம்பளை பிள்ளை, மேற்கொண்டு கோட்டரை கேட்டா அது ஆம்பளை பிள்ளை. அவ்வளவுதான் விஷயம். எங்க கொண்டு போய் விடுறது? எங்க கொண்டு போய் விடுறதா? கீழ்பாக்க விடுறது? பாபாங்கிட்டு மாதிரி விவரமா பேச பழகிக்க. விவரமா? ஏமா எப்பவுமே நான் ரொம்ப விவரமா இருப்பேன், கவனமா இருக்கணுமா இல்லையா? உன்னைய கேட்கலாம், அவரை இங்க மைக்செட்டுக்காரர் பேசிட்டு இருக்காரு. அது மாதிரி நான் கேட்கிறேன், கோவம் வருது இல்ல, அவன் உன்னை பேசணும்னா கோவப்பட்டு பேசுறீங்களா? ஆமா, கோவப்படக்கூடாதுமா. ஏன் கோவப்பட்டப்ப நீ என்னை திட்டும் போது நான் சிரிச்சேன் தெரியுமா? ஏன் சிரிக்கிறேன்? ஏன் சிரிக்கிறீங்க? மானங்கட்ட போய் நினைச்சிடாத வச்சு செய்யறதுக்கா? சீச்சி, நம்ம சிரிச்சிட்டோம்னா நமக்கு சுகர் வராது, பிரஷர் வராது, அட்டாக் வராது, எந்த நோயும் வராது. அட சிரிச்ச பயலே. ஆமாம்பா, உனக்கு ரோசமே இல்லையா? திட்டு, உனக்கு ரோசமே இல்லையா? திட்டுமா, வெக்கமான சூடு சொன்ன மேல கீழே எதுவுமே இல்லையா? அட விளங்காத பயலே. ஏய் கிறுக்க பயலே, என்ன பேசு? இதை விட கேவலமா பேசு. இதை விட கேவலமா பேச முடியாது, பொம்பளை பிள்ளைல உட்கார்ந்துருக்கு. இல்லன்னா நான் பாட்டுக்கு பேசிடுவேன். நீ எவ்வளவு பேசினாலும் கவலைப்பட மாட்டேன். அதானே, சாணியை கரைச்சிட்டு என் தலையில ஊத்து, அது எனக்கு விளக்கமா தடுத்து அடி, அது வெஞ்சாமர விஷய மாதிரி கவலையே பட மாட்டேன். ஏன் தெரியுமா கோபப்படான்னு சொன்னேன்? நீ திட்டும் போது நான் அப்படின்ட்டுருவேன், அப்ப என்னோட கோபம் குறைஞ்சிரும். இப்ப கோபப்படக்கூடாது, பிரஷர் வரும், சுகர் வரும் சொல்லல. நீ திட்டும் போது கோபத்தை குறைச்ச, எப்படி குறைச்ச அப்படின்னு. இப்ப நான் உன்னை திட்டுவேன், நீ கோபத்தை குறைக்கணும். ஏன்டி மானங்கிட்ட முண்டை சோத்த திரியல பிய திரியாடி, கோவப்படாத, பிரஷர் வரும். இடம் தெரியாம பேசிட்டம்மா. என்ன நாதா இருப்பேல, என்ன ஊதா இருப்பேல, ஊர கெடுத்தவனே. இப்ப இது என்னோட டயலாக் மணி, ஏன் டயலாக் நீ பேசிட்டு இருக்கற? இந்த இடத்துல என்ன விஷயம் வந்திருக்கீங்க நீங்க? நானா இந்த இடத்துலயா? இந்த இடத்துல நான் ஆடி பாடுறதுக்காக வந்திருக்கேன். ஆடி பாடுறதுக்கா? ஆமா. என்ன டான்ஸ் காரப்ல என்ன ஆடி பாடுறீங்க? நானா நானா ஆடி பாடியா? ஏதோ ஆடி பாடுறேன், ஆடி பாடி ஆடி பாடி நீங்களே ஆடி பாடுறேன் சொல்லக்கூடாது. அது மாதிரி நான் பொம்பளை பிள்ளைங்களை எப்பவுமே தப்பு சொல்ல மாட்டேன். பொம்பளை பிள்ளைங்க சில பேர் செய்யற தவறுகளை நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்டணும். இந்த பொம்பளை பிள்ளைங்க சுடிதார் போடுவோம்ல, சால் எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? சாலு முன்னால எப்படி போடணும். ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி போறீங்களா? நான் போடவே மாட்டேன். ஊருக்கு நேர்ந்துட்ட மாதிரி போட்டு நீ வாட்டுக்கு ஆட்டிட்டு வரேன், அப்புறம் கையை பிடிச்சா பைய பிடிச்சா எங்களை போட்டு இமிச்சு கொடுக்குறீங்க. இல்ல செருப்பு போடுறீங்க, அது செருப்பு போட்டு ஹை ஹீல்ஸ் குண்டி இங்க தூக்கி விட்டு அது அதை போட்டு நடந்து போறத பாக்கணுமே. நீ எங்களையே சொல்றியே, இப்ப வந்திருக்கல வண்டி இந்த அப்பாச்சி பல்சர்னு, உனக்கு 1 லட்சம் ரூபா போட்டு 2 லட்சம் ரூபா போட்டு அம்மா வண்டி வாங்கி கொடுத்தா, நீங்க எப்படி ஓட்டுறீங்க? எப்படி ஓட்டுறீங்க? நீங்க எப்படி ஓட்டுறீங்க? நீங்க இப்படி தூக்கி வச்சுட்டு ஓட்டலையா? இல்ல நாங்க எங்க உட்கார்றது? நீங்க பின்னால எப்படி வச்சு உட்கார்ந்துக்குவீங்களாமா? நாங்க எங்க உட்கார்றது? நீ பின்னால ஏறி உட்காரமா, குதிரையில உட்கார்ந்த மாதிரி கால போடுறது. அப்புறம் நீ வேகத்தடையில விட்டு அடிக்கும் போது நான் எங்கிட்டு கிடப்பேன்னு தெரியும். எனக்கு என்ன, நாங்க வண்டி ஓட்டிடுமா, ஏற முடிஞ்சா ஏற, எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவா, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. பொம்பளை பிள்ளை செய்யற, ஆம்பளை பிள்ளை தப்பு செய்யறாமா? எங்க பையன்ல முடி விட்டுங்கடா சொன்னோம்னா ஒரு பக்கம் நாய் நக்கன மாதிரி வெட்டிக்கிறாங்க. ஆமா, இல்லனா வைக்கப்பட்டு போர் மெஞ்ச மாதிரி இன்னும் 4 முடி வச்சுக்கிறேன். ஆமா, இல்ல 2 கோடு போட்டுக்கிறேன், கேட்டா பேன் போறதுக்கு ரோடு ஓட்டுங்கறாங்க. பயலும் தப்பு செய்யறாங்க,
பொம்பளை பிள்ளையும் தப்பு செய்தா இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வண்டி ஓட்டுறத பத்தி பேசக்கூடாது. இதுல என்ன சொன்ன, வரதட்சணை வண்டி கொடுக்குறோம். நாங்க எதுக்குமா வரதட்சணை வாங்குறோம்? எதுக்கு வாங்குறீங்க? நாங்க எங்களுக்காக வாங்குறது கிடையாது. நீங்க தின்னப்பட்டு குடிக்கிறதுக்கு நாங்க அதுக்காக வரதட்சணை எதுக்கு வாங்குறது தெரியுமா? 2004 சுனாமி வந்துச்சு. அப்ப சுனாமி வரப்ப அதுக்கு நிவாரணம் கொடுத்தாங்கல்ல, சுனாமி நிவாரண நிதி. ஏன் சுனாமிங்கிற ஒரு கஷ்டம், அதுக்காக நிவாரணம் கொடுத்தாங்க. அப்ப பொண்டாட்டிங்கிறது கஷ்டமா? கஜா புயல் வந்துச்சுல்ல, கஜா புயல் வர்றப்ப கஜா புயல் நிவாரணம் கொடுத்தாங்க. ஏன் கஜா புயல் ஒரு கஷ்டம், அதுக்காக நிவாரணம் கொடுத்தாங்க. எப்பயாச்சும் வர்ற கஷ்டத்துக்கே நிவாரணம் கொடுக்கல, காலம் பூரா அந்த கஷ்டத்தை கட்டிக்கிட்டு அழுகுறமே, எங்களுக்கு வரதட்சணை. சரிவா பேசணும். மேல கை வச்சிருக்கிறோம் ஆம்பளை போல. ஆம்பளை மாதிரியா வந்த நீ நெஞ்சில கை வச்ச? ஏய் நான் வைக்க மாட்டேம்மா. சங்கத்துல 50,000 அவதாரம் கட்டியிருக்கேன். வியாபாரத்தை சொல்லுமா? ஏன் வார்த்தையா? ஏன் வியாபாரம் என்ன?